ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நவராத்திரி திருவிழாவை பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் நாள் பற்றி பார்த்தாச்சு. இது 2வது நாளுக்குண்டான பதிவு மற்றும் 3வது நாளுக்குண்டான பதிவு, இரண்டையுமே நாம் சேர்த்து பார்த்துடலாம். இதில் 2வது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு செப்டம்பர் 23 த்விதியை திதி. நீங்கள் காலையில் பண்ணுறது அப்படின்னாக்கா 9 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பூஜைகளை பண்ணலாம். மாலையில் 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி அம்பாள் துர்கா தேவியினோட அம்சமாக திகழ்கிறாள். அம்பாளுடைய பெயர், தேவியின் திருநாமம் கௌமாரி, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக நமக்கு காட்சி தருகிறாள். பாலா குழந்தையாக பார்த்தீங்கன்னா 3 வயது குழந்தையாக பிரம்மச்சாரிணியாகவும் காட்சி தருகிறாள். அவளுக்குண்டான நெய்வேத்தியம் புளியோதரை, வேர்க்கடலை சுண்டல், கோலம், கட்டமாக கோலம் போடணும். பூ இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ, மறுக்கொழுந்து இலை, பழம் மாம்பழம், நிறம் மஞ்சள் நிறம், ராகம் கல்யாணி. இந்த அம்பிகை நாம் வழிபடுற அன்னைக்கு உண்டான பலன்கள் பார்த்தீங்கன்னா நோய்கள் தீரும், ஆரோக்கியம் மேம்படும், லலிதா திருசதி, லலிதா சஹஸ்ரநாமம், பஞ்சரத்னம் இதையெல்லாம் நாம் பாராயணம் பண்ணலாம். எந்த அம்மன் ஸ்லோகமும் நாம் பாராயணம் பண்ணலாம். அபிராமி, அந்தாதி, சௌந்தர்யலகரி சிறப்பான பலன்களை தரும். துர்கையுடைய ஸ்லோகங்களையும் நாம் சொல்லலாம். மகிஷாசுரமர்தினி ஸ்லோகம் சொல்லலாம். எது வேண்டுமானாலும் நாம் சொல்லிக்கலாம். ஏன்னா இது கூடுதலாக உங்களுக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நாம் துர்கை அம்மனுடைய கடைசி நாள், முதல் 3 நாளில் இந்த கடைசி நாள் துர்கை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். சரி, அடுத்த நாளும் சேர்த்து இதிலேயே கொடுத்துடலான்னு 3ஆம் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை. இதுவும் துர்கையோடைய அம்சம் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு முதல் 3 நாள்லேயும் துர்கையாக இருக்கிறதுனால உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேவியின் பெயர் வாராகி. அம்பாள் குழந்தையாக ஒரு 4 வயது குழந்தையாக சந்திரகாண்டான்ற பெயரில் இருக்கிறா. அவளுக்கு நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல், கோலம் மலர் கோலம், பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பங்கி பூ, செண்பகப்பூ போடலாம். இலை அப்படின்னா துளசி இலை. பழம் பலாப்பழம் நைவேத்தியம் பண்ணலாம். நிறம் நீல நிறம், எது வேணாலும் அம்பாளுக்கு சாத்துறதோ நீங்கள் கட்டிக்கிறதோ தானம் கொடுக்கறதோ நீல நிறம். ராகம் காம்போதி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாராகி தேவி ராஜராஜேஸ்வரி தாயுடைய படை தலைவியாக இருக்கிறதுனால நம்ம துன்பம், துயரங்கேவல், பில்லி, சூன்யம் இதையெல்லாம் அழித்து நம்மளை காப்பாற்றுகிறாள். அப்படிப்பட்ட நம்ம அம்சமான அன்னைக்கு துர்காதேவியோடைய அம்சமான தேவியை நாம் வழிபட்டு இந்த நவராத்திரி விழாவுடைய 3ஆம் நாளான துர்கையுடைய அம்சம் இன்னையோட முடியுது. அடுத்து லக்ஷ்மி தேவி 3 நாள், அப்புறமா சரஸ்வதி தேவி. இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து காட்சிகளும் பார்த்தீங்கன்னா நவராத்திரி விழாவிலுடைய சிறப்பு பதிவுகள். உங்களுக்கு கும்பகோணத்தில் அரவூர் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கோயிலேருந்து பூஜை நிகழ்ச்சிகளும் மற்ற ஏனைய அம்மன் கோயிலேருந்து சில அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் இதில் கண்டுகளித்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை இந்த பதிவு இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி.